சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, சாவித்திரி பேசின பேச்சுக்கு தமிழ்செல்வி வந்துட்டு சாவித்திரிக்கு இன்னும் சேர்த்து 2 அறை விட்டுருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்கே ஈஸ்வரிக்கு பார்த்தா மனசு கிடந்து உறுத்திக்கிட்டே கிடக்கு. இந்த சாவித்திரி நல்ல பேரு வாங்கிடக்கூடாது, ராஜாங்கத்துக்கிட்ட இவ நல்ல பேரு வாங்கிடவே கூடாது. அந்த தமிழ்செல்வி ஒரு பக்கம் நமக்கு வேண்டாதவளா இருந்தாலும் என் மகன் போஸை காட்டி கொடுக்காம எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. அதனால் அவளோட மொய் விருந்து நல்லபடியாக நடந்து அவளுக்கு பணம் கிடைச்சா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த சாவித்திரி மட்டும் ராஜாங்கத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கிடக்கூடாது. அதுக்கு இந்த கடா விருந்து நல்லபடியாக நடக்கக்கூடாது. இந்த கடா விருந்து அவ ஏற்பாடு பண்ணினது. இந்த கடா விருந்தை எப்படி கெடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சித்ரா வந்துட்டு, என்னம்மா யோசனையெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், அது சித்ரா, இந்த கெடா விருந்தை நம்ம ஏதாவது பண்ணி ஆட்டையை களைச்சி விடணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், என்னம்மா பண்ணுறது, கெடா விருந்து சமைச்சி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பந்தி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிடுவாங்க. இதை எப்படிமா நாம் கெடுத்து விடுறது? அதுவும் போக இந்த கடா விருந்துக்கு எல்லாரும் வந்துட்டா அந்த மொய் விருந்துக்கு யாரும் போக மாட்டாங்கல்ல, எப்படியும் நமக்கு தமிழ்செல்வியை பழி வாங்கின மாதிரி ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், ஏய் உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காடி, அந்த தமிழ்செல்வி எப்படி இருந்தாலும் நமக்கு பகையாளி மட்டும்தான். ஆனால் இந்த சாவித்திரி இருக்காளே, அவ நமக்கு துரோகிடி, பகையாளியை கூட மன்னிச்சாலும் மன்னிக்கலாமே தவிர இந்த துரோகியை மட்டும் மன்னிக்கவே கூடாதுடி. அதான் இந்த சாவித்திரி ஏற்பாடு பண்ண கடா விருந்து எப்படிடி நல்லபடியாக நடக்கலாம்? எனக்கு அந்த தமிழ்செல்வி கூட பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இந்த சாவித்திரி எப்படியோ மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். இந்த சாவித்திரி ராஜாங்கத்துக்கிட்ட நல்ல பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது. என்னமோ ராஜாங்கத்து மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி கடா விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. இந்த கடா விருந்தை ஏதாவது பண்ணி கெடுத்து விடணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சரிம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், சரி நீ வா சமைக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தா கடா விருந்து சமைக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா எல்லாம் தடபுடலாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. எம்மா கறி குழம்பு வாசனையே சும்மா மூக்க தொலைக்குதுமா, கடா விருந்து இன்னைக்கு செம்மையாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், ஏய் நாம் என்ன இங்கே கடா விருந்தா சாப்பிட வந்தோம்னு ஈஸ்வரி சொல்லவும், சரிம்மா இவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ நீ எப்படி இந்த கடா விருந்தை கெடுத்து விட போற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு கொஞ்சம் பொருடி நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சத்தம் கொடுக்கவும், என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறவங்க எல்லாம் ஓடி வராங்க. உங்களை எல்லாத்தையும் சாமி கும்பிட கூப்பிட்டாங்க, அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க சமைக்கிறவங்க எல்லாம் பார்த்தா சாமி கும்பிட போயிடுறாங்க. ஏய் சித்ரா பாத்தியா, இப்போ யாருமே இங்க இல்லை, இப்போ பாரு நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா உப்பை அதிகமாக எடுத்து குழம்பு அது இதுன்னு எல்லாத்துலேயும் கலந்து வச்சிடுறாங்க. உப்பை டேஸ்ட் பண்ணி பாருடி, செம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்க சித்ராவும் பார்த்தா குழம்பெல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரே உப்பா இருக்கு, எம்மா வாயிலேயே வைக்க முடியல, இதை யாராலையும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும், அது தாண்டி எனக்கு வேணும், இந்த சாவித்திரி ஏற்பாடு பண்ண கடா விருந்து நல்லபடியாக நடந்து ராஜாங்கத்துக்கிட்ட அவன் நல்ல பேர் வாங்கிட்டா எப்படி? கடா விருந்துக்கு வரவங்க எல்லாருமே சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த சாவித்திரி முகத்தில் காரி துப்பிட்டு போகணும். ராஜாங்கத்துக்கிட்ட சாவித்திரி கெட்ட பேர் வாங்கணும். தேவையில்லாமல் எதுக்கு இப்படி கடா விருந்து ஏற்பாடு பண்ணி தொலைஞ்ச? நான் என்ன உன்னை வேண்டிக்க சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சாவித்திரியை திட்டணும். இது தாண்டி என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஏம்மா சூப்பர்மா, சரியான பிளான்மா, வந்தவங்க யாரும் கண்டிப்பாக சாப்பிட போகிறதில்ல, எல்லா சாப்பாடும் குப்பைக்கு தான் போக போகுது. கடா விருந்துக்கு வந்தவங்க இங்கே சாப்பிடலன்னா என்ன பண்ணுவாங்க? மதிய நேரம் வேற, எல்லாரும் பயங்கரமான பசியில் இருப்பாங்க. கடா விருந்துன்னு சொல்லிட்டு சில பேர் காலையில் இருந்து கூட சாப்பிடாம இருந்திருப்பாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? மொய் விருந்துக்கு தான் போவாங்க. அந்த தமிழ்செல்வியோட மொய் விருந்துல கூட்டம் நிரம்பி வழிய போகுதுமா, அதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.